إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது மிக பெரிய கருணை கொண்டு அவர்களை நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதென்றால் அதனை படைத்த அந்த அல்லாஹுக்காக அவனது திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக அவன் வழங்கிய வகை மூலமான அந்த நேர்வழியை பின்பற்ற வேண்டும். அந்த நேர்வழி அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறிந்திருக்க வேண்டும். இந்த அல் குர்ஆனின் ஒரே ஒரு வசனத்தை இன்றைய உபதேசமாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கேள்வி மூலம் அல்லாஹ் உணர்த்துகின்ற உண்மை என்ன? 3வது அத்தியாயத்தின் 162வது வசனம். அஃபமனித்தபஅ ரிضوانல்லாஹி கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ் ومأواه جهنم وبئس المصير. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செயல்படுகின்ற ஒருவன் கமன் பாஅ பிஸஹத்தின் மினல்லாஹ், அல்லாஹுடைய கோபத்தை கொண்டு திரும்பியவனை போன்று இருப்பானா, ஆகுவானா? அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி எப்போதும் செயல்படுகின்ற ஒருவன் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனை போன்று இருப்பானா? எவ்வளவு பெரிய உண்மை இலகுவான வார்த்தைகளிலே அல்லாஹ் கூறுகின்றான். அறிவு மட்டத்தில் மிக குறைந்த ஒரு மனிதன் கூட சுவனத்தை படைத்த அல்லாஹ்வின் கோபத்தை பெற்ற ஒருவன் அந்த அல்லாஹ்வின் திருப்திக்காக எப்போதும் செயல்படுகின்றவனை போன்று ஆக மாட்டான் என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இதனை அல்லாஹ் கேள்வியாக தொடுத்துவிட்டு இந்த தீன் எவ்வளவு இலகுவாக அல்லாஹ் புரிய வைக்கின்றான், ஆனால் மிகப்பெரிய கைசேதம். எமது சமூகத்தின் உயர்மட்ட உலமாக்கள், முஃப்திகள், அறிஞர்கள் கூட இந்த தீனை
அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற விதத்திலே மக்களுக்கு கூறுவதில்லை. இது மிகப்பெரிய கைசேர். அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுக்கொண்ட ஒருவனுக்கு என்ன நடக்கும் என்பதை அடுத்த ஒரு சில வார்த்தைகளிலே அல்லாஹ் கூறுகின்றான். வமஅவாஹு ஜஹன்னம். அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவனுக்குரிய தங்குமிடம் அது நரகம்தான், சொர்க்கமாக இருக்க மாட்டாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வெறும் வார்த்தை, அதன் பிறகு அல்லாஹ் தடுத்த அத்தனையையும் உலக இன்பங்களுக்காக, குறிப்பாக பணம் கிடைக்கின்றதென்றால், பதவி கிடைக்கின்றதென்றால் அல்லாஹ்வின் தீனை தூக்கி எறிந்து விடுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன், இவ்வாறு அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதிக்கின்ற ஒருவனுடைய தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வபிஇஸல் மஸீர். அது மிக மோசமான தங்குமிடம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போது அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு விளக்கம் கூற வேண்டிய பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தீனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தெளிவாக ஒரு விளக்கமாக சஹீஹ் முஸ்லிமிலே நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஹைபர் யுத்தத்தின் போது ஒரு சில நபி தோழர்கள் நபியிடம் வந்து தகவல் கொடுக்கின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? ஃபுலானுன் ஷஹீதுன், இன்ன மனிதர் ஷஹீதாகி விட்டார். ஃபுலானுன் ஷஹீதுன், இன்ன மனிதரும் ஷஹீதாகி விட்டார். இப்படி ஒவ்வொருவர் பற்றியும் ஷஹீத் ஷஹீத் என கூறிவிட்டு ஹத்தா மர்ரு அலா ரஜுலின், ஒரு மனிதரை கடந்து செல்லுகின்ற போது ஃபகாலு ஃபுலானுன் ஷஹீதுன், இந்த மனிதரும் ஷஹீதாகிவிட்டார் என நபி தோழர்கள் கூறுகின்றார்கள். இப்போது நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? கல்லா, கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கான உடன்படிக்கை செய்து நபியோடு இருந்த மனிதர்களில் ஒருவர் யுத்த களத்தில் உயிரை இழந்திருக்கின்றார். அவரை சுட்டிக்காட்டி நபி தோழர்கள் இவர் ஷஹீத் என்று கூறுகின்றார்கள். நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நபி அவர்கள் பேசுகின்றார்கள், கல்லா, நிச்சயமாக அப்படி கிடையாது. இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், அவரை நரகில் இருக்க நான் கண்டேன். ஃபீ புர்தத்தின் கல்லஹா அவ் அபாஆ, யுத்த களத்திற்கு வந்த அவர் கனீமத் பொருட்களிலிருந்து ஒரு போர்வை, ஒரு மேலாடையை அவர் ஒளித்து கொண்டு விட்டார். ஒப்படைக்க வேண்டிய நபியிடம் அதனை ஒப்படைக்காது மறைத்து கொண்டார். கலிமா என்பது ஒரு மனிதனை எப்போது சுவனம் அழைத்து செல்லும் என்பதற்கு இதனை விடவுமா தெளிவு தேவை? கலிமா சொன்ன ஒரு மனிதன் அந்த கலிமாவை முறிய விடாது அவன் பாதுகாக்க வேண்டும். அடிப்படையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனம் செல்லும் கூட்டம் பற்றி அழகாக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதன் 9 அடையாளங்களை நாம் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் பார்க்க முடியும். அதன் முதன்மை அடையாளம்தான் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவன், இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுவது போன்று, மனித்தபஅ ரிதுவான் அல்லாஹ், எந்த ஒரு அமலை அவன் செய்தாலும்
அல்லாஹ்வுடைய திருப்தி தான் அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நல்லவை செய்கின்ற மனிதர்களிலே ஷைத்தானுடைய அடுத்த முயற்சி, அடிக்கடி எப்போதுமே அவன் செய்கின்ற முயற்சி, ஒரு மனிதன் செய்கின்ற நல்லமலிலே அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் வேறு நோக்கங்களை அங்கே புகுத்தி விடுவான். மனிதர்களும் அதற்கு மாட்டிக்கொள்வார்கள். பெரும்பாலும் கடந்த ரமலானில் இரவு தொழுகைகள் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் நிகழ்வதை பார்த்திருப்பீர்கள். ஒலிபெருக்கியிலே எந்த அளவு உயர்வான சப்தத்தோடு அதனை தொழுவிக்க முடியுமோ தொழுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு தொழுகை பற்றி சல்லு வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்குகின்ற போது நீங்கள் தொழுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த இரவு தொழுகை உட்பட நாம் அமல்களை செய்கின்ற போது அந்த அமல்களிலிருந்து ஷைத்தான் எம்மை தடுக்க முடியாத போது மிகப்பெரிய அந்த நல்லமல்களிலே அந்த நல்லமல்களை வீணாக்கி விடுகின்ற அல்லாஹ்வின் திருப்தி அல்லாத வேறு விடயங்களின்பால் எங்களது உள்ளத்தை திருப்பி விடுவான். இஹ்லாஸ் என்ற அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கி செயல்படுவதுதான் சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தின் அடிப்படை அடையாளமாகும். அந்த அடையாளத்தை தான் அல்லாஹ் இங்கு கூறுகின்றான். எனவே இந்த குர்ஆன் வசனத்திலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இரண்டு அடிப்படை உண்மைகளை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒருவன் அல்லது அந்த நேர்வழியிலே நடக்கின்ற ஒரு கூட்டம், அவர்கள் எப்போதுமே அல்லாஹ்வின் திருப்திக்காக செயல்பட வேண்டும். சுவனம் செல்லும் கூட்டத்தின் முதன்மை அடையாளமாக இது இருக்கின்றது. இரண்டாவது விடயம், அல்லாஹ்வின் வஹியின்படி நடக்கின்ற நாம், அல்லாஹ்வை ஏற்று அவனது திருப்திக்காக செயல்படுகின்ற நாம், எம்மை நரகை சென்றடைய செயல்களிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்று நபியுடைய சுவனம் செல்லும் கூட்டத்தில் இருந்த மனிதர், ஒரு மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய நற்காரியம் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் உயிர் துறப்பது. இப்படி உயிரையே துறந்துவிட்ட ஒரு மனிதரை ஷஹீத் என்று நபித்தோழர்கள் கூறிய போது நபி அவர்கள் அதனை ஏற்கவில்லை. ஆம், சுவனத்திற்கு அழைத்து செல்லுகின்ற மிகப்பெரிய நற்செயலை செய்து விட்டார். ஆனால் அவர் நரகம் இழுத்து செல்லுகின்ற செயலை அவர் செய்திருக்கின்றார். அத்தனையையும் அர்ப்பணிக்கின்ற அந்த மனிதர் கேவலம் ஒரு போர்வைக்காக நபியிடம் ஒப்படைக்க வேண்டிய அந்த கனீமத் பொருளை, அந்த போர்வையை அவர் திருடிக் கொள்ளுகின்றார், மறைத்து விடுகின்றார், பதுக்கிக் கொள்கின்றார். இங்கே அவர் சொன்ன அந்த கலிமா அது தாக்கம் அளிக்கின்றதா, அல்லது அதனை நடத்தையால் உண்மைப்படுத்தாமல் நரகின்பால் அழைத்து செல்லுகின்ற அந்த தீய செயல் தாக்கம் அளிக்கின்றதா? இதனை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இவ்வாறு மிகப்பெரிய நல்லமல், ஷஹீத் என்ற உயிரை துறந்துவிட்ட ஒரு மனிதர் கனீமத் என்ற பைத்துல் மாலிலே ஒப்படைக்க வேண்டிய யுத்த காலத்தில் கிடைத்த பொருளில் ஒன்றை பதுக்கியதன் காரணமாக அவரை நான் நரகிலே கண்டேன் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மிக இலகுவாக, தெளிவாக, சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலிமா மொழிகின்ற நாம் வஹியாகிய குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் பின்பற்ற வேண்டும்.
நல்லமல்கள் செய்கின்ற நாம் நரகில் தள்ளிவிடுகின்ற செயல்களில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த உபதேசத்திலே 2 விடயங்களையும், இந்த அடிப்படை விடயங்களை மனதில் பதித்துக் கொள்வது அவசியமானது. அந்த அல்லாஹ் அவனது நேர்வழியிலே உள்ள தூய்மையோடு நரகிலே தள்ளுகின்ற காரியங்களில் இருந்து விடுபட்டவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. வல்ல அல்லாஹ்விடம் அதனை வேண்டுவோமாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. அடுத்த வசனத்திலே 3வது அத்தியாயத்தின் 163வது வசனம். அல்லாஹ்வின் திருப்திக்காக செயல்படுகின்றவர்கள் ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ். முஸ்லிம்கள் என்றால் கூட அல்லாஹ்விடம் அவர்கள் பல்வேறு அந்தஸ்துக்களில் இருப்பார்கள். அனைத்து முஸ்லிமும் ஒன்று போன்று இருக்க மாட்டார்கள். எந்த அளவு தூய்மையுடன், எந்த அளவு அதிகமாக அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்று எந்த அளவு அதிகமாக நாம் அமல் செய்கின்றோமோ, அதே நேரம் அந்த அமல்களிலே ஆர்வமின்றி, வேகமின்றி, அதன் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்காத முஸ்லிம்களும் இருப்பார்கள். எனவே இதன் அடிப்படையில் சுவனம் செல்லுகின்ற முஸ்லிம்களை கூட பல்வேறு அந்தஸ்துக்கள் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வாறான அந்தஸ்துக்களை உங்களுக்கு வழங்குவதற்கு வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் மிக கவனமாக அவன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற அடிப்படை சுவனத்தை தேடுகின்ற தனி மனிதர்கள் உட்பட சுவனம் செல்லும் கூட்டமைப்பிலே மிக முக்கியமாக அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை தவிர வேறு எண்ணங்கள், நோக்கங்களாக அது மாறுகின்ற போது உடனடியாக நாம் மீண்டும் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே இதனை செய்கின்றேன் என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்காக நல்லமல் செய்கின்றோம், கலிமா சொல்லிவிட்டோம் என்று ஏமாந்து இருந்து விடாமல், கலிமா சொன்னதன் பிறகு தன்னுடைய உயிரையே திறந்த ஒரு மனிதர் கனீமத் பொருளிலே கை வைத்ததன் காரணமாக கலிமா சொன்னதன் பிறகும் எப்படி அவர் நரகம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதோ, இதே போன்று கலிமா சொன்ன எமது சமூகம் நரகம் அழைத்து செல்லுகின்ற செயல்களிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உயர் படிப்பினையை நாம் பெற வேண்டும். அரைகுறை அறிவுடன் அல்லது தங்களுடைய சுய இலாப நோக்கிலே மக்களுக்கு வெறுமனே கலிமா சொன்னால் நீங்கள் சுவனம் சென்று விடுவீர்கள் என்ற மிக மோசமான புரிதலை போதித்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நான் சஹீஹ் முஸ்லிமிலிருந்து எடுத்து கூறிய அந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது. கலிமா சொல்லி நபியோடு யுத்தம் புரிந்து தன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து உயிரை கொடுத்ததன் பிறகும் கூட கனீமத் பொருளிலே கை வைக்க கூடாது என்ற சட்டத்திற்கு மாற்றமாக வெறுமனே ஒரே ஒரு போர்வையை திருடியதன் காரணமாக
நரகம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இதனை வைத்து நாம் சிந்தித்து பாடம் பெற வேண்டும். எனவே பாவமான விடயங்களை தவிர்ந்து அல்லாஹ்வுக்காக வஹியாகிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி நடப்பதுதான் சுவனம் செல்லுவதற்கு அவசியமான அடிப்படை முதன்மை நிபந்தனையாகும். இத்தகைய நேர்வழியில் இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.